முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் நிபுணரை அணுகவும். ஹலோ காமன் மேன், வெல்கம் பேக் டு வெல்தி மைண்ட்செட் யூடியூப் சேனல். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை கிடச்சிருச்சா? அடுத்த 10 வருஷத்தில் நீங்கள் எப்படி ஒரு கோடீஸ்வரராகவோ அப்புறம் ஒரு வெற்றியாளராகவும் மாறுறது அப்படின்ற சீக்ரெட்டை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வணக்கம் நண்பர்களே. உங்கள் கையில் மாத சம்பளம் இப்போ வந்திருக்கும், இல்லாட்டினா இப்போ தான் புதுசாக நீங்கள் வேலையில் சேர போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா வாழ்த்துக்கள். ஆனால் உங்களில் எத்தனை பேர் நம்மளை ஒருத்தன் கோடீஸ்வரனாக மாற போகிறான் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? அப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உண்டான பதிவு தான் இது. நீங்கள் வெறும் சம்பளத்தை மட்டும் நம்பி இருக்காமல் புத்திசாலித்தனமாக செயல்பட்டாக்கா 30லிருந்து 35 வயசுக்குள்ளாரியே நீங்கள் பலரை விட முன்னணியில் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் 10 ரகசியங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது தான். நிறைய பேர் இதில் நான் சொல்கிற 10ல் 1, 2 இல்லை 5, 6, 7 கூட ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். இந்த 10ல் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் அடிச்சிங்கனாக்கா நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு கோடீஸ்வரராக மாறுறது உறுதி. உங்களுடைய கார்ப்பரேட் வாழ்க்கையிலையோ இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனி வாழ்க்கையிலையோ நீங்கள் ஒரு மேன்மையான இடத்துக்கு வர்றது கன்ஃபார்மாக உறுதி அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு சீக்ரெட் பார்த்திங்கன்னா ஸ்னோபால் மெத்தடு. அதாவது சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு நம்ம பெரியவங்கள்லாம் பழமொழி சொல்லுவாங்க. அதை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆரம்பத்தில் சில 100 ரூபாய்களில் சேர்க்குறதுல என்ன பலன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னென்னா, உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வெறும் 10,000 இருக்கட்டும், 20,000 இருக்கட்டும், இல்லை 30,000 இருக்கட்டும், எவ்வளோ மட்டும் இருக்கட்டும், நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டை தேய்க்கிறவராவோ இல்லை எங்கே பார்த்தாலும் ஜிபேவையோ இல்லை பேடிஎம்மையோ யூஸ் பண்ணுறவரா இல்லாமல் நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் கையிலேருந்து கேஷாக கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அதோடைய பெயின் தெரியும். கேஷாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஜிபேவையோ இல்லை கிரெடிட் கார்டையோ யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்னோபால் மெத்தட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பனிப்பந்தை மலையிலிருந்து உருண்டு வரும்போது அதில் இருக்கிற கீழே வர வர அந்த பனி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒட்டி ஒட்டி கீழே வர்றப்போ அது பெரிய பந்து மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் சேர்க்குற இந்த 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா அப்படின்னு சேர்க்குற சின்ன சின்ன பணத்தையெல்லாம் நீங்கள் முதலீடு பண்ண தொடங்குங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் யுவர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இதை நீங்கள் மாதம் இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இதோடைய பெயினோ இல்லை ஃப்யூச்சரில் அடடா அப்படின்னு மலைக்கிற மாதிரி ஒரு எண்ணமோ உங்களுக்கு இது இருக்காது. அதனால் டே 1 ஆஃப் யுவர் கேரியரே இதை நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. ஸ்னோபால் மெத்தடுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன அமௌண்ட்டை எப்படி பெருசாக ஒரு முதலீடாக மாற்றுறது அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். பரமபதத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? குரங்கில் ஆரம்பித்து பரமபத வாசல் வரைக்கும் போகும். அதனால் நீங்கள் உங்களோட மங்கி ஸ்டேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோபால் மெத்தடு. இதை விடாமல் நீங்கள் தொத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். தொடக்க காலத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த சின்ன சின்னதாக நீங்கள் சேர்க்குறதையெல்லாம் ஒரு பெரிய ரிஸ்க்காக கூட நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் எடுக்க போகிற ரிஸ்க்கு 1000, 500 இல்லை 2000, 3000, மிஞ்சி போனால் ஒரு 10,000 ரூபா இல்லை மேக்ஸிமம் ஒரு 1,00,000க்கு தான் இந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதனால் நம்பகமான தெரிஞ்ச ஆளுங்களுக்கு நீங்கள் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்க முடிஞ்சதுனாக்கா இந்த ஹை ரிஸ்க் முறையில் எடுக்கலாம். இல்லை இந்த மாதிரிலாம் எனக்கு யாரும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை ஹை ரிஸ்க்கு மெத்தடில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படுங்க. உங்களுடைய பிரின்சிபல் ரொம்ப முக்கியம். அதன் மூலிமா உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரிட்டர்ன்ஸை நீங்கள் திருப்பியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் ஸ்டேஜ் நம்பர் 1. ரெண்டாவது சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ். இதை பணக்காரர்களின் விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வாரன் பஃபெட் கூட பார்த்திங்கன்னா இந்த ஜப்பான்லலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆல்மோஸ்ட் 0 இருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா நெகட்டிவில் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அங்கே அவர் ஜப்பானோட பேங்க்கில் கடன் வாங்கி அங்கே இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்லேயே அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணதில் இந்த டொயோட்டா கம்பெனி, சோனி, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியோட நிறைய ஷேர்ஸ் அவர் வாங்கிட்டு அதில் வர்ற டிவிடெண்ட் ஒரு 3%, 2% வர்ற டிவிடெண்ட்டை அந்த 0% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கின கடனோட முதல்ல அடைக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார். இதன் மூலிமா
எதுவுமே அவர் கையிலிருந்தே முதலீடே பண்ணாமல் ஜப்பான் பேங்க்லேருந்து அவர் வந்து கடன் வாங்கி அந்த கண்ட்ரிலேயே வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனி கொடுக்குற டிவிடெண்ட்டையே வாங்கி அந்த கம்பெனியோட கடனை வந்து அடைச்சார். இந்த மாதிரி நீங்கள் குறைந்த வட்டியில் வந்து கடன் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பர்சனல் லோன்னாக்கா ஒரு 8லிருந்து 10% இருக்கும். இது கொஞ்சம் ரிஸ்கியான விளையாட்டு. இல்லை உங்கள் கையில் ஏதாவது கோல்டு இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து விவசாய நிலம் இருக்குன்னாக்கா உங்களுக்கு 6லிருந்து 7% வரைக்கும் கடன் எங்கேயாவது கிடைச்சதுன்னா அதை வாங்கி நீங்கள் 12லிருந்து 15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ, இல்லை நீங்கள் வந்து ரொம்ப திறமையானவராக இருந்தாக்கா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதன் மூலிமா உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ்ன்றது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வட்டி வித்தியாசம், அதாவது இந்த ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, இது பெரிய லாபத்தை வந்து கிடைக்கும். நீங்கள் இது வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம்னு பண்ணாமல் இதை வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய லாபம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். ஆனால் இதற்கு வந்து மிகச்சிறந்த நிதி ஒழுக்கமும் சந்தை அறிவும் வந்து அவசியம். அதனால் எந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஸை பற்றிய அறிவை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது சைடு அசல் மற்றும் பங்கு சந்தை. சைடு அசல்ன்றது நீங்கள் செய்கிற ஒரே ஒரு வேலையை மட்டும் நம்பிக்கிட்டு இல்லாமல் உங்களுடைய மற்ற திறமைகளை யூஸ் பண்ணி பிரதான வேலைகளை செஞ்சு கொண்டு மாலை நேரங்கள்லையோ அல்லது வாரதி இறுதி நாட்கள்லையோ இந்த சைடு ஹசலில் வந்து பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரீலான்சிங்கோ இல்லை ஒரு சின்ன ஆன்லைன் தொழிலாகவோ இருக்கலாம். இந்த உதிரி வருமானத்தை எல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ரெகுலர் செலவுக்கு வந்து பயன்படுத்தாமல் நேரடியாக வந்து பங்கு சந்தையில் வந்து முதலீடு செய்ய ஆரம்பிங்க. இது உங்கள் செல்வத்தை வந்து மிக வேகமாக உயர்த்தும். நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்கில் வந்து இனிஷியலாக வந்து போட ஆரம்பிக்காமல் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ இல்லை நீங்கள் ஒரு ஃபினான்சியல் அட்வைசர் அன்னைக்கு அவர் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபண்டுலேயோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா நீங்கள் உங்களுடைய 20-22 வயசில் செய்ய ஆரம்பிக்கிற ஒரு முதலீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 40-45 வயசில் மிகப்பெரிய கோடிகளில் கொண்டு வந்து உங்களை நிறுத்தும். 4வது சீக்ரெட்டு இதுக்கு நான் வந்து சொல்ல போகிறது என்னென்னா டிகேட் ரோட் மேப்பு. அதாவது ஒவ்வொரு தசாப்தத்திற்குமான வரைபடம். 20லிருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், 30 to 40 என்ன பண்ணணும், 40 to 50 என்ன பண்ணணும், 50 to 60 என்ன பண்ணணும். மேக்ஸிமம் ஒருத்தருடைய கேரியர் வந்து இதுக்குள்ளார முடிஞ்சிடும் 40 வருஷத்துக்கு. நீங்கள் வேலையில் சேர்கிற புதுசுலேயே வந்து இதுக்கெல்லாம் ஒரு ரோடு மேப் போட்டிங்கனாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இலக்கில்லாத பயணம் உங்களை எங்கேயுமே கொண்டு போய் சேர்க்காதுன்றதை தயவுசெய்து வந்து புரிஞ்சுக்கோங்க. 20லிருந்து 30 வயசு வரைக்கும் உங்களுடைய லேர்னிங் ஃபேஸு மற்றும் அதிகப்படியான ரிஸ்க் எடுக்கிற காலம் வந்து 20 to 30 தான். ஏன்னா அந்த பீரியடில் மோஸ்ட்லி உங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்காது. நீங்கள் உங்களை வந்து பார்த்துக்கிட்டாவே போதும். இந்த நேரத்தில் எடுக்கிற பெரிய ரிஸ்கெல்லாம் உங்களுடைய 40லிருந்து 50 வயசுக்குள்ளார பல கோடிகளாக உங்களை வந்து கொண்டு போய் நிறுத்தும். உங்களை கோடீஸ்வரனாக மாற்றுறதுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு தூண்டுதல் இந்த 20லிருந்து 30 வரைக்கும் நீங்கள் எடுக்கிற அதிகப்படியான ரிஸ்க் தான். இதுக்கு அடுத்தது 30 வயது முதல் 40 வரை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப பொறுப்புகள்லாம் வந்து அதிகமாகிடும். ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடும், குழந்தைங்க பிறக்க ஆரம்பிச்சிடும், குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிடும். உங்கள் குடும்ப பொறுப்புகள் மற்றும் நிலையான முதலீட்டு காலம் வந்து இந்த 30 to 40 தான். இந்த நேரத்தில் உங்களோட கேரியரை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து வடிவமைச்சிக்கணும். உங்களுடைய நிதிநிலையை வந்து முன்கூடியே வந்து நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் அடுத்தடுத்த 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு வேணது நம்ம ஏற்கனவே வந்து பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கோல், மீடியம் டேர்ம் கோல், அப்புறம் லாங் டேர்ம் கோல் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓட ஆரம்பிக்கணும். இலக்கு இல்லாமல் எங்கேயுமே ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை எங்கேயும் கொண்டு போய் சேர்க்காது. அதனால் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் வந்து வித்து ஒரு டார்கெட் தான் வந்து பண்ணணும். 5வது நம்மளுடைய முக்கியமான ஒரு சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இலக்குகளை வந்து அடையிறது. அதாவது அச்சீவிங் அண்டு எய்மிங் ஹையர். ஒரு இலக்கை அடைந்த உடனே நீங்கள் வந்து அங்கேயே நின்றுடாதீங்க. 1 லட்ச ரூபான்னு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டிங்கனாக்கா அடுத்தது 10 லட்சம் வந்து எப்படி சேர்க்க முடியும் அப்படின்றத பற்றி யோசிங்க. 10 லட்சம் சேர்த்துட்டிங்கனாக்கா அடுத்தது அதை 1 கோடியாக எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. ஒன்று எல்லாருமே பெரியவங்க சொல்லுவாங்க, இருக்கிறத வச்சு மனநிறைவு அடைவது தான் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும்னுட்டு. ஆனால் இது ஒரு கேரியர்லேயோ இல்லை உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துலேயோ உங்களுக்கு கண்டிப்பாக அப்படி வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. எப்பயுமே வளர்ச்சின்றது தான் உங்களுடைய அடுத்த டார்கெட்டாக வந்து இருக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் மனசில் இருத்திக்குங்க. அடுத்தது 6வது மற்றும் கார்ப்பரேட் உலகத்தோட பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அலுவலக சூழலும் உங்கள் சக ஊழியர்களும் இந்த ஆஃபீஸ் டைனமிக்ஸ் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்குங்க.
வேலை செய்யும் இடத்துல ஒரு விஷயத்தில் வந்து தெளிவாக இருங்க. ஏன்னா அலுவலகன்றது நீங்கள் வேலைக்கான இடம், அது வந்து நட்புக்கான இடம் அல்ல அப்படின்றத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே இங்கே வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து பேசுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்றத வந்து தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு மேட்டரை வந்து கறந்துட்டு அதை அவங்க பல பேர்த்துக்கிட்ட வந்து பரப்பலாம். அவங்க உங்களுடைய சக்ஸஸோட உங்களுடைய தோல்வி தான் வந்து அதிகமாக விரும்புவாங்க. இதுதான் ஹியூமனோட மென்டாலிட்டி. அடுத்தது அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டோட இன்ஃபார்மராக தான் 90% இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று தெரியாமல் வாய விட்டிங்கனாக்கா இதை கொண்டு போய் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாருன்னு நேராக கொண்டு போய் போட்டு விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல போனோமா உங்கள் வேலையை பார்த்தோமா வந்தோமான்றங்க. இதுக்கு அடுத்தது பாயிண்ட்டு, சக ஊழியர்களை வந்து நண்பர்களாக எப்பயுமே வந்து பார்க்காதீங்க. அவங்கள வந்து உங்களுடைய காம்படிட்டராக மட்டுமே வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்க முடியுன்றதை நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருப்பீங்க. உங்கள் ரகசியங்களையோ இல்லை அடுத்த கட்ட திட்டங்களையோ யாரிடமும் வந்து பகிராதீங்க. தொழில்முறை இடைவெளியை வந்து, அதாவது இந்த கேப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ரொஃபஷனல் கேப்பை வந்து தயவு செய்து வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி மெயின்டைன் பண்ணால் தான் நீங்கள் கார்ப்பரேட் வேர்ல்டில் வந்து சர்வைவ் ஆக முடியும். அதை புரிஞ்சுக்குங்க. 7வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட். இந்த பாஸ் மேனேஜ்மெண்ட்டு தான் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிற இடம். அவங்களுக்கு ரொம்ப திறமை இருக்கும், எடுத்துக்கிட்ட வேலையை வேகமாக செய்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் அவங்களுடைய பாஸை வந்து மேனேஜ் பண்ண தெரியாது. பாஸ் வந்து கத்துறவராக இருப்பார், இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட எதிர்பார்ப்பே வந்து வேறையாக இருக்கும். நீங்கள் பாஸை வந்து அவுட்ஸ்போர்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து அவுடேட்டட் ஆகிடுவீங்க, இல்லை அவுட் ஆஃப் தி ஆஃபீஸாக வந்து இருப்பீங்க. இதை வந்து எப்பயும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கார்ப்பரேட் உலகோட ஒரு கசப்பான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட். நீங்கள் சொல்கிறத உங்கள் மேனேஜ்மெண்ட் கேட்க போகிறதில்ல, உங்கள் பாஸ் என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து மேனேஜ்மெண்ட் கேட்கும். இதை வந்து மனசில் இருத்துங்க. உங்கள் பாஸை விட நீங்கள் புத்திசாலி அப்படின்னு ஒருபோதும் வந்து காட்டிக்காதீங்க. எந்த ஒரு மேலதிகாரியும் தன்னை விட திறமையான கீழ்ப்பணியாளரை வந்து விரும்புறதில்ல. அதாவது தன்னை விட திறமையான ஒரு சபார்டினேட்டை வந்து விரும்புகிறதே இல்லை. இதை வந்து மனசில் வந்து வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்துட்டு அவர்களுடைய நன்மதிப்பை வந்து பெறுறது தான் உங்கள் வளர்ச்சிக்கு வந்து நல்லது. ஸோ நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்காக அங்கே போல் பாஸ் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக கேரியர் லேடரில் ஏற பாருங்கள். இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிற 7வது பாயிண்ட்டு. 8வது பாயிண்ட்டு, இது வந்து உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு மற்றும் ஃப்யூச்சரை தீர்மானிக்கக்கூடியது. நீங்கள் ஒன்ஸ் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது இதுதான் ரெசிக்னேஷன் ரூல்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெசிக்னேஷன் ஒரு கம்பெனியில் கொடுத்துட்டிங்கனாக்கா அப்புறம் எவ்வளோ பெரிய ஆஃபர் அவங்க கொடுத்தாலும் சரி நீங்கள் அந்த நிறுவனத்தில் வந்து தங்காதீங்க. அந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் அங்கேயே அவங்க கொடுக்குற ஒரு சேலரி ஹைக்குக்கோ இல்லை வந்து ப்ரொமோஷனுக்கோ நீங்கள் அங்கே இருந்துட்டிங்கனாக்கா, நீங்கள் விலக போகிறீங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த கம்பெனி உங்களை மாற்றுவதற்கான ஆளை வந்து தேட தொடங்கிடும். உங்களுக்கு ஒரு பேக்கப்பாக மட்டுமே தான் அவங்க நினைப்பாங்க. பேக்கப் கிடைச்ச உடனே உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்து வச்சுருந்த வேலை உங்கள் கையில் இருக்காது. அவங்க கொடுக்குற ப்ரெஷரில் நீங்கள் வந்து எப்படியாவது ஒன்றுங்கிறது கிளம்புனா போதும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய இருக்கிற வேலையும் தொலைச்சிட்டு அடுத்த வேலைக்காகவும் அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துருக்கேன். அதனால் துணிச்சலாக நீங்கள் ரெசிக்னேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு தடவை கூட யோசிக்காதீங்க. அடுத்த இடத்துக்கு வந்து மூவ் பண்ணிவிடுங்க. இதுக்கு அடுத்தது 9வது பாயிண்ட்டு, இதை நான் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா அறிஞர்களும் பெரியவங்களும் இதை தான் வந்து சொல்கிறாங்க. பதவி ஏறும்போது பணிவு வந்து தேவை. ஹியூமிலிட்டி இன் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வந்து இதை சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கேரியர் ஏணியில் மேலே ஏற ஏற உங்கள் ஈகோ வந்து குறைச்சிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கீழே எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்கள் நல்ல வேலைக்காரரு, பாஸ் சொன்னால் கேட்பீங்க. இது எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி பாயிண்டில் வந்து நான் சொல்லிட்டேன். நீங்கள் தனியாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டன்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய சபார்டினேட்டுக்கிட்ட எவ்வளோ வந்து பணிவான வந்து நடந்துக்கிறீங்க, எவ்வளோ அன்பாக நடந்துக்கிறீங்கன்றதை பேஸ் பண்ணி தான் உங்கள் டீமோட கோஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கீழே இருந்தப்போ எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கணும் தான் உங்கள் பாஸுங்களும் வந்து ஆசைப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் மேலே வந்துட்டீங்கன்றதுக்காக அவங்க உங்களுக்கு கீழே வரப்போகிறதில்ல. யூ வில் நெவர் பிகம் யுவர் பாஸஸ் பாஸ். உங்கள் பாஸோட பாஸாக நீங்கள் என்றைக்குமே மாற முடியாது. இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. பணிவு என்பது உங்களை வந்து மிகச்சிறந்த தலைவராக மாற்றும். உங்கள் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு நீங்கள் பண்ணாலும் உங்கள் தொடக்க காலத்தை வந்து மறக்காமல் இருக்கிறது உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு
உங்களுக்கு வந்து ஒரு மரியாதையை வந்து ஈட்டி தரும். அதனால் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். இதை வந்து எப்பயுமே உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. 10வது ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பிளான் பி வந்து தயாராக வச்சுருங்க. அதாவது பேக்கப் பிளான்ன்றது உங்கள்கிட்ட எப்பயுமே வந்து இருக்கணும். உங்களோட நிறுவனம் உங்களை வந்து எப்போ மட்டும் வெறுக்கலாம் அல்லது உங்களை வந்து வேலையை விட்டு நீக்கலாம். இது வந்து நான் ஐடி ஜாபில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லலை, எந்த ஜாபில் இருக்கிறவங்களுக்குமே இப்போ வந்து அவங்களுடைய வேலைன்றது நிரந்தரம் இல்லை. ஈவன் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் நீங்கள் எப்பயுமே பிளான் பி வந்து குறைஞ்சபட்சம் வச்சுருக்கணும். ஆனால் 2 மாற்று திட்டங்கள் வந்து உங்கள் கையில் இருந்ததுனாக்கா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கை, அதாவது கேரியரை வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எப்பயுமே பிளான் பி அண்ட் சி உங்கள் கையில் வச்சிட்ருங்க. இதுக்கு நீங்கள் வந்து சாதாரணமாக நான் எப்பயுமே வேலையை ஆஃபரை வாங்கிட்டு கையில் வச்சுருக்கணும்னு சொல்லலை. நீங்கள் உங்கள் நெட்வொர்க்கை வந்து வலுவாக வந்து வச்சுருங்க. அவசர காலத்தில் வந்து வேலை தேடுறதுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 10 பாயிண்ட்டும் வந்து நீங்கள் இப்போ வேலைக்கு சேர்ந்தவர் இல்லை சேர போகிறவருன்னா இந்த 10 பாயிண்ட்டையும் எப்பயுமே நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா இது உங்களை ஃபினான்சியலாக ஃப்ரீடம் ஆக்கும். அடுத்த 10 வருஷத்தில், அடுத்த 10 வருஷத்துக்குள்ளார உங்களை கார்ப்பரேட் லேடரில் ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். வாழ்க்கைன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி. ஒவ்வொரு நகவையும் நீங்கள் வந்து கவனமாக எடுத்தால் வெற்றி உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இந்த விதிகளை வந்து 10 விதிகளை பின்பற்றுங்க. உங்கள் பொருளாதார ரீதியாகவும் கேரியர் ரீதியாகவும் நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்து மாறலாம். உழைப்பும் புத்திசாலித்தனமும் சேரும்போது உங்களை யாராலையும் வந்து தடுக்க முடியாது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்கள் பயணம் வந்து வெற்றிகரமாக இருக்கட்டும். அந்த பயணம் இன்றைக்கே தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். 2026 உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதுக்காக நான் வாழ்த்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ தான் வந்து கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.